ஸோ வந்து இங்கே வந்து ஷாலிக்கு சபரிமலை ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங்கானது. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே தருவாங்களாம். ஸோ அதனால தான் அது. அப்புறம் இங்கே பூஜைலாம் போட்டதுக்கப்புறம் வீட்டில் எல்லாருமே சூப்பராக பூஜை போட்டாங்க. அப்புறம் ஐயருக்கு வந்து கால் பண்ணி சொல்லிவிட்டோம், இது மாதிரி நாங்கள் வரோம் 5 நிமிஷத்தில் வந்துடுவோம்னு சொல்லிவிட்டு. பக்கத்து கோவில் தான், ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பட் டேடி நான் காரில் போனேன், டேடி வந்து பைக்கில் போனாங்க. பிகாஸ் வந்து அங்கேருந்து டேடி வந்து சபரிமலைக்கு டேரெக்டாக வந்து காரில் போயிடுவாங்க. டேடியோட ஃப்ரெண்ட்ஸும் போகிறாங்க, அப்புறம் ஷாலிக்காவும் போகிறாங்க. ஸோ இங்கேருந்து சாமியில் பூஜைலாம் போட்டு நாங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த டைம் வந்து அம்மா சொன்னாங்க, போய் செருப்பு எடுத்துகிட்டு வந்துடுறேன், நான் எங்கள் கூட இறங்க கீழே, நான் கீழே வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து பைக்கில் போவோம். ஏன்னா பார்த்திங்கன்னா அவங்கள வந்து அவங்க இருமுடி கட்டிட்டு அங்கே டேரெக்டாக போகும்போது நானும் அம்மாவும் பைக்கில் வந்து திருப்பி வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ அதனால தான் வந்து செருப்புலாம் எடுத்துகிட்டு போனேன் அம்மாவுக்கு. அப்புறம் வந்து அவங்க காரை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் நிறுத்தி வச்சிட்டோம். ஏன்னா வந்து அவங்க வந்து அந்த டைம் உட்காந்து காரில் எடுக்க முடியாது, கொஞ்சம் தூரம் நடந்துட்டு அங்கேருந்து அப்படியே காரில் ஏறிப்பாங்க, திரும்பி வரக்கூடாதுல்ல. ஸோ அதனால தான் அதுக்கப்புறம் அப்படியே அங்கே நிறுத்திட்டதுக்கப்புறம் காரில் அவங்க டேரெக்டாக போயிட்டாங்க. நாங்கள் வந்து பைக்கில் எடுத்துகிட்டு அப்படியே பேக்லேயே போனோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணோம். சாமியோட டெம்பிள் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நடுவில் யானை வந்துச்சு, அதான் மெயினுங்க. இது வந்து எப்பயுமே எப்படி வந்து இந்த கோவிலில் 8 o'clock க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி யானை வந்து ஃபுல்லாக 2-3 டைம்ஸ் சுற்றி வருவாங்க. யானைக்கு மேலே ஒரு ஆள் உட்காந்து சாமியை வந்து பிடிச்சிருப்பாங்க. ஸோ பூஜைலாம் போட்டாச்சு, இருமுடிலாம் கட்டி வச்சுருந்தாங்க. லெஃப்ட் சைடு இருக்கிறது ஷாலிகாவோட இருமுடி லெஃப்ட் சைடு, டேடியோட இருமுடி ரைட் சைடு. ஷாலிகா என்னெல்லாம் ஒருத்தவங்கன்னா ஷாலிகா இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தாங்க, யார் என்ன பண்ணி போவாங்க எப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. நான் போன வருஷம் நான் போனேன். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் போகிறவங்கன்னா மாளிகைப்புறம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஸ்டிக்கு காட்டினால ஃபஸ்ட்டு அந்த ஸ்டிக்கும் அவங்க வந்து நம்ம வந்து வாங்கணும், அது சாமி மாதிரி. அப்புறம் வந்து நாங்கள் எல்லாம் பூஜைலாம் போட்டு நான் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா, இது பிரசாதம் தருவாங்க, அது ரொம்ப அழகாக அழகாக இல்லை டேஸ்ட்டாக இருக்கும். லெஃப்ட் சைடு இருக்கிறது ஷாலிகா, ரைட்டு டேடியோடது. நாங்கள் வந்து எப்படி இருப்பாங்க, நான் எப்போ நம்ம பிரசாதம் கிடைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். எல்லோரும் சுவாமி சரணம் சொன்னாங்க. அப்புறம் அரிசிலாம் கட்டாங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பக்கத்துக்கு ஷாலிகா வந்து சொன்னான், சீக்கிரம் சொன்னாங்க எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே பூஜைலாம் போட்டாங்க சாமி. அப்புறம் அவங்க வந்து காரில் போயிட்டாங்க, நாங்கள் பைக்கில் வந்துட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.